ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் பல்லவரம் சந்தையில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். காலையிலேருந்தே மழை தாங்க, மழை தூர போட்டுக்கிட்டே இருந்தது. மழைனால நிறைய கடைங்க இந்த வாரம் ஓப்பன் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையிலேயே நம்ம இந்த பிலிப்ஸ் டிவிடி பிளேயர் ஒன்று பார்த்துருந்தோம். ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு தாங்க இருக்குது. அது உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கும், போர்டெல்லாம் நனைஞ்சிருக்கும், இல்லை வாட்டர் டேமேஜ் தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் எடுக்கணும். 500 சொல்லியிருந்தாரு ரேட்டு. வந்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் ஒரு JBL ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்துருந்தோம். அது என்ன நிலமையில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு பக்கம் அந்த கவர் இல்லை, உள்ளே ஃபுல்லாக வாட்டர் டேமேஜ் தான். ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 100 rupees சொன்னார். ஆனால் அது எடுத்தோம் வேஸ்ட்டு தான், அதனால் அதை அங்கேயே வச்சுட்டோம். இந்த கடையில் ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று பார்த்தேங்க, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. பேனசோனிக்குது 64 GB போட்டிருந்தது. ஆனால் அது லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இல்லை. அது என்னன்னு தெரியல, நானும் பார்த்தேன் சுற்றிட்டு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடையில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ளே அவ்வளோவா டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன், அவர் 700 சொன்னார். இன்னொன்று இந்த மேலே இருக்கிற இந்த டோர் மட்டும் ஃபால்ட்டாக இருக்குது, அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, போய் லாக் ஆக மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மேபி யாருக்கா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் MI ஒரு ஃபோன் ஒன்று பார்த்தேங்க. இது MI 4. இது ஓல்டு மாடல், 2014 நினைக்கிறேன். இது 2 GB ரேமு, 16 GB ரோம் வரும். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 500 சொன்னார். ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் இல்லை, நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. மேபி யாராவது வச்சுருந்தா ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம். யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நிறையா ப்ரொஜெக்டர் நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பேக்கிங் கூட இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா புதுசாக தான் இருக்குது, பேக்கிங் கூட இருக்குது. ஏன்னா ஒர்க்கிங்கான்னு கேட்கலான்னு பார்த்தேன், அந்த ஷாப்பில் ஆள் இல்லை. சரி ஓகே, அது டேபிள் கீழே கூட ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், அது சேம் பிராண்டு தான் நினைக்கிறேன். மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் சோனி கேமரா இருந்தது, நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் கேமரா ஒர்க்கிங் தான் சொன்னாங்க. ஓல்டு மாடல் கேமரா ஆனால் ஒர்க்கிங் சொல்கிறாங்க. அவங்களே செக் பண்ணி காட்டிடுறாங்க, அவங்களே அங்கே பேட்ரி போட்டு செக் பண்ணி காட்டிடுறாங்க. நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாம். கேமரா எல்லாமே ஒர்க்கிங் தான் சொன்னாங்க. நீங்கள் இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கேமரா இருக்குது. அதை ஒருத்தர் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். மேபி யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இந்த கடையில் சோனி ஒரு ஓல்டு கேமரா ஒன்று பார்த்தாங்க. நம்ம இந்த கேமரா ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. இந்த கேமரா நல்லா இருக்குது, பேட்டரிலாம் கூட இருக்குது. ஒருகிட்ட கேட்ட ஒர்க்கிங் தான் சொன்னார், டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. 1000 rupees சொன்னார். இது வாங்கினா ஒர்க் ஆகுமானான்னு தெரியல, ஷோக்குன்னா வைக்கலாம் போல். 1000 rupees சொன்னார். மேபி யாருக்குன்னா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அது பக்கத்துலேயே ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று பார்த்தேங்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓல்டு மாடல் ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கூட இருக்கும், கெனாத்து, அந்த பெரிய கேமரா வரும், இந்த கேமரா. மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அது நான் ப்ரைஸ் கேட்கல, செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் 2 பூம் பாக்ஸ் பார்த்தேங்க. ஒன்று தொஷிபா, இன்னொன்று என்ன ப்ராடக்ட் தெரியல. 900 சொன்னார். பார்கிங் பண்ணால் கம்மி பண்ணி வாங்கலாம். மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நிறையா கேசட் பார்க்க முடியுதுங்க. எல்லாம் மழையில் நனைஞ்சுதான் இருக்குது, ஈரமாக இருக்குது. மேபி நம்ம தேன்னா 1-2 நல்ல கேசட் கிடைக்கும். யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒன்று 10 rupees சொல்லியிருந்தாரு. இந்த கடையில் ஒரு
ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது பேட்ரி போடுற மாதிரி, பேக் சைடில் 2 பேட்ரி போடுற மாதிரி வரும். ப்ரைஸ் கேட்டேன், 200 சொன்னார். சரி ஓகே, நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு அப்படியே வச்சுட்டேன். இந்த பிரிண்டர்லாம் பார்த்தீங்களா, பிரிண்டர்லாம் கூட இருந்துச்சு வரும். ஆனால் பிரிண்டர் நிறைய இல்லை, ஒரு சில கடையில் இருந்தது. மேபி யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா, அந்த 2-in-1 ஸ்க்ரூ டிரைவர் செட்டு மாதிரிங்க இது. அந்த இதுலேயே அந்த ஃபிட் லெவல் வரும். அது பேக்கில் அந்த பேட்ரி போடுற மாதிரி நினைக்கிற லைட்டு, மேபி அந்த லைட்டாக கூட இருக்கும் பேக் சைடில். ஒன்று 50 சொன்னார். யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் பூம் பாக்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாடல் பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். 2-in-1 மாதிரி நல்லாயிருக்கும். மேலே அந்த டோர் மட்டும் க்ளோஸ் ஆகலை, அது எடுத்தால் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரைஸ் 900 சொன்னார். யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூட பாருங்கள், இது நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த டஸ்ட்டு எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. 900 சொன்னார். ஒர்க்கிங் சொன்னார். ஆனால் இல்லை கேசட்டோடு இருக்குது பார்த்தீங்களா. யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே கடையில் இது சோனி இது ஒன்று பார்த்தேங்க, பூம் பாக்ஸு சூப்பராக இருந்ததுங்க. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 1000 ருபீஸ் சொன்னார். 500 கேட்டு பார்த்தேன், இல்லை வராதுன்ட்டார். சரி ஓகே. இது லென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ஒர்க்கிங் தான் சொன்னார் அவர். அந்த டோர் மட்டும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. சரி அப்புறம் வந்துட்டு பிறகு யோசித்து பார்த்தேன் வாங்கிக்கலாமான்ட்டு. சரி ஓகே, யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு கடையில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்தது. இது மேலெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மெக்கானிக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு நல்லா. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த கடையில் நிறைய ஹேண்ட் கட்டர்லாம் நிறையா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 700, 800, 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணியே காட்டுறாங்க, எல்லாமே ஒர்க்கிங் தான், செக் பண்ணியே காட்டுறாங்க. நீங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இந்த கடையில் லேப்டாப் வச்சுருந்தாங்க, ஒர்க்கிங்கும் இருந்தது. இந்த மானிட்ரு பார்த்தீங்களா, அது சாம்சங்கு டெல்லு மானிட்ரு. ப்ரைஸு 2200 சொல்லியிருந்தாங்க. மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் நிறைய கட்ரு போட்டு வச்சுருந்தாங்க, இந்த ஹேண்ட் கட்ரு மாதிரி. 50 எது எல்லாமே 50 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன கட்ரு, என்ன யூசேஜ்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த கட்ரு எடுத்தாலும் 50 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஓல்டு மாடலு இந்த மாவரைக்கிற மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. இது ஓல்டு மாடல். இது தனியாக மோட்ரு வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 4000 சொல்லியிருந்தாங்க. மேபி யாருக்காவது வேணா செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா, இது ஆட்கி ஸ்டிக்குங்க. இது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஒரு பீஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். மேபி யாருக்காவது வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை வந்து அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வைக்கிறாங்களே, அது பக்கத்துலேயே வரும் இந்த கடை. இங்கே ஒரு சிடி பிளேயர் கூட இருக்குது பாருங்கள். மேபி யாருக்காவது வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் பார்த்தீங்களா, இது ஐஃபோனு 4ங்க. இது இந்த கடையில் இவர் ஐஃபோன் மட்டும் விற்பார் இவர். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன், 500 சொல்லியிருந்தார். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு, ஒர்க்கிங் கிடையாது. இது ஸ்பேருக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இது அதே கடையில் இந்த ஐபேடு ஒன்று வச்சுருந்தார். ஆனால் இது ஒர்க்கிங்க, இது ஆனில் தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா லோகோ தெரிஞ்சு பாருங்கள். இது 1000 ருபீஸ் சொன்னார் அவர். ஹேங் ஆகி அப்படியே நிற்கிது. இது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லியிருந்தார். சாஃப்ட்வேர் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இருந்ததுங்க. பர் கேஜி 75 சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இருந்தது, எல்லா ஐட்டமும் இருந்தது. மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிமோட் கார்லாம் இருந்ததுங்க புதுசு. ப்ரைஸ் 300 சொன்னார்.
நல்லா இருந்தது. இந்த ஆர்சி கார் மாதிரி வரும், நல்லாயிருக்கும் இது. நான் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லாயிருக்கும். மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த கடையில் இவர் பவர் பேங்க்லாம் சேல் பண்ணுவார். நிறைய பிராண்டடாகவே கிடைக்கும். இது இந்த ஐஃபோனு இந்த ஒயர்லெஸ் சார்ஜரு, அது சார்ஜ் பண்ணுற பவர் பேங்க் இருக்குது. எல்லாமே இந்த பிராண்டட் ஐட்டம்லாம் இவர்கிட்ட கிடைக்கும். மேபி வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த தையல் மிஷினு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக வாங்கியிருக்கோம். இது நல்லா இருக்குங்க. இது இந்த கையிலே தைக்கிறாரு பாருங்க, நல்லா தையல்லாம் நல்லா இருந்துச்சு. 300 சொன்னார், நம்ம பேசி 200 வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே இருந்துச்சு. மழைனால நிறையா கடைங்க ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணியே இருந்தது. நம்ம ரெகுலராக போகிற கடையில் நிறைய க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன்.